Hi friends, I read. welcome to TN18 Vlogs. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் சொன்ன மாதிரி ஸோ குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற பிளேலிஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோடைய ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஸோ மறக்காமல் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குழந்தைய எப்படி வளர்க்கணும், இந்த டாப்பிக்கை கேட்ட உடனே எல்லாருக்கும் சிம்பிளாக தோணும், ஐயா குழந்தை வளர்க்குற ஒரு விஷயமா, நான் கூட தான் வளர்ந்தேன், எல்லாம் வளர்த்தாங்க, என்ன எங்கள் அப்பா அம்மாலாம் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ பட் இந்த டாபிக் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சிம்பிளாகவோ இல்லை சும்மா ஜஸ்ட் ஃபார் வீடியோன்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ வாட் எவர் ஐ ஃபெல்ட் அண்ட் அதே மாதிரி அதுலேருந்து அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து எடுத்த ஒரு விஷயந்தான் இது. ஸோ அதே மாதிரி இந்த சொசைட்டியில் வந்து இந்த குழந்தைங்கள வந்து நான் பார்க்குறப்ப இவங்க இந்த மாதிரி இருந்தால் இப்படி இப்படி வந்திருக்கலாம், இல்லை இவ்வளோ சூப்பராக டெவலப் ஆகிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு தாட்டில் தான் இந்த ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் திங், ஸோ குழந்தைய எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறது. ஸோ ஒரு சில பேரண்ட் அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப செல்லமாக விட்டுருது. இன்னொரு டைப் ஆஃப் பேரண்ட் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் குழந்தைய திட்டிட்டு அடிச்சுட்டு பண்ணுறது. இன்னொரு சில பேரண்ட் நான் என் குழந்தைய அடிக்கிறதுல கண்டிப்பேன், அப்படி இன்பிட்டியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொசைட்டி வரையும் சொல்லிவிட்டு, பட் நான் கோவம் வந்தால் குழந்தைய அடிக்கிறதோ அண்டு ஸ்கோல் பண்ணுறது. ஒரு சில நேரத்தில் அப்படியே ஃப்ரீயாக விட்டு அவங்க வேலை நடக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்துட்டோ இல்லை வேறு ஏதோ பண்ண வச்சுட்டோ அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பேரண்டிங் இல்லை. ஸோ பேரண்டிங், ஸோ குட் பேரண்டிங் திங்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன, ஸோ எல்லாருமே வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஜாப் போகிறோம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மணின்றதை நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ அட்லாஸ்ட் அந்த மணி எதுக்கு அப்படின்னு பார்த்து யாருன்னா கேட்குறப்ப என் ஃபேமிலியை சூப்பராக பார்த்துக்க தான், என் குழந்தைக்கு தான், என் ஒய்ஃபுக்கு தான் அப்படின்னு சொல்கிறோமே தவிர அந்த மணி மேலே இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு நம்ம ஃபேமிலி மேலேயோ நம்ம குழந்தைங்க மேலேயோ நம்ம மேக்ஸிமம் காட்டுறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு திங், ஸோ த டே ஒன்னில் இருந்து நம்ம அந்த குழந்த ஒரு அட்லாஸ்ட் ஒரு எஜுகேஷன் முடித்து 18 மெச்சூர் ஆகிற வரையுமே நம்ம குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே அவனை நம்ம கேர் தான் பண்ணணும். ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு குழந்தைக்கு அவளை செல்லம் கொடுக்காத அப்படி கெடுத்துருவான். ஸோ அப்படிலாம் யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக போக சொல்லுங்கள். ஸோ குழந்தைய எப்போவுமே நம்ம ரொம்பவே கேர் பண்ணணும். ஓகே, ஸோ கேர் பண்ணுறப்ப இந்த சொசைட்டியை பற்றி இன்னும் அதை விட அதிகமாக சொல்லித்தரணும். ஓகே, ஸோ இந்த சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறான் சின்ன வயசில் அப்படிலாம் கிடையாது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சொசைட்டி என்ன இருக்குது, இந்த மாதிரி பேட் திங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி குட் திங்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக நம்ம தான் தெரிய வைக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த குழந்தைங்கள பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ கரண்ட்டாக ஒரு சினாரியோ மூவ் ஆகிட்டுருக்கு. எதுக்கு எடுத்தாலும் வந்து குழந்தைய தூக்கிட்டு போய் கவுன்சிலிங்கில் வர்றது. ஸோ அதிகமாக பார்க்கலாம் இப்போ நவடேஸ். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஓவராக பார்க்குறாங்க, அதுக்கு கவுன்சிலிங். அப்புறம் ஓவராக ஹைப்பராக இருக்கான், அதுக்கு ஒரு கவுன்சிலிங். ரொம்ப லேசியாக இருக்கான், அதுக்கு ஒரு கவுன்சிலிங். பேசவே மாட்டான், அமைதியாக இருக்கான், அதுக்கு ஒரு கவுன்சிலிங். ரொம்ப தொணன்னு பேசுகிறான், அதுக்கு ஒரு கவுன்சிலிங். கண்ணை எப்போ பார்த்தாலும் மேலே கீழேன்னு பார்த்துட்டே இருக்கான், அதுக்கு கவுன்சிலிங். ஸோ இப்படி கவுன்சிலிங் சொல்லி அவன் இயல்பாக பண்ணுற எல்லா விஷயத்தையும் கவுன்சிலிங் பண்ணால் அவன் எப்போ தான் அவனோட ஒரிஜினாலிட்டி நம்ம காட்டுவான்? தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் அவனை நம்ம லிசன் பண்ணணும். கண்டிப்பாக அவன் நம்மளுடைய குழந்தை தான். ஸோ அதனால் நம்மளோட ஆட்டிடியூட் கண்டிப்பாக அவனுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து அந்த குழந்தைய மேபி மதராக இருக்கலாம் இல்லை ஃபாதராக இருக்கலாம், கண்டிப்பாக அவங்களோட ஜீன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த ஆட்டிடியூட் உங்கள் 2 பேரில் இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், அந்த ஜீன் இதாக கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இட் ஷுட் டேக் டைம். பரவாயில்ல, டைம் எடுக்கும். ஒரு குழந்தை ரொம்ப ஹைப்பராக விளையாடிட்டே இருக்கான், துரு யார்ட்டையும் பேச மாட்டான், அவன் பாடு துருன்னு விளையாடுறான்னா இட்ஸ் குட், அவன் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கான். அதுக்காக அவன் துருன்னு இருக்கான், எதுவுமே பண்ண மாட்டான், கவுன்சிலிங் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவன் பாடியில் அவனுக்கு துருன்னு விளையாடுறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, பாடி பார்ட்ஸ் எல்லாம்.
அப்போ நீங்கள் அவனை எங்கே எடுத்துகிட்டு போய் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை கரெக்டாக சேனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட் இல்லை ஏதோ சம்திங். ஸோ அந்த நான் சொன்னது துருத்துருன்னு இருக்க குழந்தைக்கு. ஸோ இன்னொரு டைப் ஆஃப் குழந்தை. ஸோ குழந்தை வந்து அமைதியாகவே இருக்குது, ஆனால் அந்த குழந்தை எல்லாத்தையுமே லிசன் பண்ணும். ஸோ அமைதியாக இருக்க குழந்தைக்கு லிசனிங் பவர் ரொம்பவே அதிகம். ஸோ அப்போ லிசனிங் டைப்பான ஒரு 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 விஷயம் என்ன சொல்கிறது, லிசனிங் டைப்பான ஒரு பெயிண்டிங்கோ இல்லை ட்ராயிங்கோ, ஓகே. ஸோ அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்க லிசன் பண்ணி அது ஈஸியாக அவங்களால பண்ண முடியும். ஸோ லிசனிங் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கோ அதில் நீங்கள் ஈடுபடுத்தணும், கூடவே நீங்கள் இருக்கணும். நான் சொல்கிற எல்லாமே ஈடுபடுத்தணுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் காசை கட்டி ஒரு கிளாஸில் சேர்த்துட்டு வெளியில் வந்துட்டு அப்புறம் அவங்கள இது பண்ணல அது பண்ணலாம் சொல்லக்கூடாது. ஸோ ஒரு கிளாஸோ இல்லை எதுவோ நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அதில் நீங்களும் இன்வால்மெண்ட்டோடு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை அது 100% இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். ஸோ துருத்துருன்னு ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தைய வந்து ஒரு ஆக்டிவிட்டி கிளாஸ் ஏதோ ஒரு கிளாஸை சேர்த்துட்டாங்க. ஸோ உள்ளே என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த பையனை அனாலிசிஸ் பண்ணக்கூடிய திறமை அந்த ஆக்டிவிட்டி கிளாஸ் நடத்துகிறவங்களுக்கும் இல்லை. ஸோ அந்த குழந்தைய வச்சு இவங்க ஃபன் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதுவே ஒரு பயங்கர இரிட்டேட்டாக மாறிடும் அந்த குழந்தைக்கு. ஸோ அப்போது அந்த குழந்தை அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க கூடவே இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு குட் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு துருத்துருன்னு இருக்க ஒரு விஷயத்தை வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா மட்டும்தான் தட்ஸ் குட் பேரண்டிங். ஸோ நான் வெறும் ஸ்போர்ட்ஸை மட்டும் சொல்லலை, இல்லை ஆக்டிவிட்டீஸ் மட்டும் சொல்ல. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கேன், ஓகே, பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ எதுலையாச்சும் நம்ம குழந்தைய நம்ம கண்டிப்பாக டைரக்ட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக ரீடைரக்ட் ஆகி போகாது. எப்போ ரீடைரக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கடமைன்னு நினச்சி ஏதோ ஒரு கிளாஸ்லேயோ இல்லை டியூஷன் சென்டர்த்தையும் போய் தள்ளும்போது அந்த குழந்தை கண்டிப்பாக ரீடைரக்ட் ஆகும். ஸோ நீங்கள் கேட்கலாம், குழந்தைக்கு கூடயே நம்ம சுற்றிட்டு இருக்க முடியுமா, இல்லை குழந்தை எங்கே போதாங்களாம் நம்ம போக முடியுமான்னு? வேறு வழி இல்லை, குழந்தை கூட போகணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற டைமை நீங்கள் ஃபுல்லாக ஒதுக்கிட்டு தான் உங்களோட ஜாப் டைமே நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் 1 lakh சம்பாதிக்கிறீங்க, 2 lakh எடுக்கிறீங்க, 50,000 எடுக்கிறீங்க, டசன்ட் மேட்டர். ஸோ அட் லாஸ்ட் வந்து ஹியூமனிட்டி நம்ம ஃபேமிலி கூட நம்ம குழந்தை கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த லைஃபே டோட்டல் வேஸ்ட் தான். ஸோ நான் சொன்னது இந்த இந்த சைல்ட் பேரண்டிங்கோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுவேன். இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த சீரீஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், see you again. ஷவின், தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ.